ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல விச் இஸ் ஹெல்த்தியர் அப்படிங்கிற சீரீஸ்ல பிங்க் கோவாவா இல்ல ஒயிட் கோவாவா எது ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு பார்க்க போறோம். குவாவா ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு டெலிஷியஸான ஃபுட். குவாவாவை புவர் மேன்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா அதுல அதிகமான விட்டமின் சி இருக்கு, ஃபைபர், மினரல்ஸ்னு பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன் இதெல்லாம் இருக்கு. குவாவா ஒரு விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்டுங்கிறதுனால அது ஒரு சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னும் நம்ம சொல்றோம். கோவால நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு அதிகமான மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. கோவால சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதை விட அதிகமான விட்டமின் சி இருக்கு, ஆப்பிளை விட அதிகமான ஃபைபர் இருக்கு. ஓகே, இன்னைக்கு பிங்க் கொய்யா ஹெல்த்தியா, ஒயிட் கொய்யா ஹெல்த்தியா, எந்த கொய்யாவை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் அப்படின்னு எடுத்துட்டா பிங்க் குவாவால லைகோபீன் பிக்மெண்ட் இருக்கு. அதுவே ஒயிட் குவாவால ஆந்தோசாந்தின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கு. இந்த லைகோபீன் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி பிக்மெண்ட். இந்த ஒயிட் குவாவால இருக்கிற ஆந்தோசாந்தின் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு லைட் எல்லோ டு ஒயிட் கலர் கொடுக்கும். நம்ம ஒயிட் கொய்யா எடுத்துக்கலாம். அடுத்தது ரேடிஷ், கார்லிக், ஈவன் பனானா, இதுல எல்லாம் ஆந்தோசாந்தின் இருக்கு. இந்த ஆந்தோசாந்தின் பிக்மெண்ட்க்கு இம்யூன் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைட் பண்ணி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்னு பார்த்தா பிங்க் கொய்யால லைகோபீன் பிக்மெண்ட் இருக்கு, ஒயிட் கொய்யால ஆந்தோசாந்தின் பிக்மெண்ட் இருக்கு. ஸோ பிங்க் கொய்யா ஹார்ட் ஃப்ரெண்ட்லி, whereas ஒயிட் கொய்யா இஸ் அன் வாரியர், இம்யூன் பூஸ்டர். இப்போ சுகர் கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டா பிங்க் கொய்யால கம்மியான சுகர் இருக்கு, அதிகமான வாட்டர் இருக்கு. வெரஸ் ஒயிட் கொய்யால பிங்க் கொய்யா விட அதிகமான சுகர் இருக்கு. இப்ப டெக்ஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா பிங்க் கொய்யா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சில சமயங்கள்ல சீட்ஸே இருக்காது, அப்படியே சீட்ஸ் இருந்தாலும் கம்மியான சீட் தான் இருக்கும். இந்த சாஃப்ட்னஸ்க்கு காரணம் இந்த ஹை வாட்டர் கண்டென்ட் தான். ஒயிட் கொய்யா அவ்வளவா சாஃப்டா இருக்காது, நல்ல கிரன்ச்சியா இருக்கும். ஒயிட் கொய்யால அதிகமான சீட்ஸ் இருக்கு, அது ஒரு கிரன்ச்சி டெக்ஸ்சரை ஒயிட் கொய்யாவுக்கு கொடுக்குது. ஃப்ளேவர் பிங்க் கொய்யா தான் ரொம்ப அதிகமான ஃப்ளேவர், ரொம்ப அதோட வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னாலே வீடு ஃபுல்லா அந்த கொய்யா பழ ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு இட் ஹேஸ் எ ஸ்ட்ராங் ஃப்ளேவர். வெரஸ் ஒயிட் கொய்யா மீடியம் ஃப்ளேவர் தான். ஷெல்ஃப் லைஃப்னு பார்க்கும்போது இந்த பிங்க் கொய்யா அதிகமா வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே அது வீணா போயிடும். வெரஸ் ஒயிட் கொய்யா அதிக நாட்களுக்கு இருக்கும். விட்டமின் சி ஒயிட் கொய்யால தான் அதிகமா இருக்கு, ரெட் கொய்யாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒயிட் கொய்யா ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஒயிட் கொய்யால ரெட் கொய்யாவோட அதிகமான விட்டமின் சி இருக்கு. ஹாட் ப்ரொடெக்டிவ் ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிங்க் கொய்யாவை சூஸ் பண்ணுங்க. இல்ல இம்யூன் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒயிட் கொய்யாவை சூஸ் பண்ணுங்க.